அவர் ஒரு நடிகையோடு திரைப்படத்தில் நடிக்கிறார். அப்போ அந்த நடிகை நடிக்க மறுக்கிறார் என்ற பிறகு இவர் தன்னை வருத்தி கொள்கிறார். இதைத்தான் எடப்பாடி சொல்கிறார், நீ ஒரு பால்டாயில், என்னை கேள்வி கேட்பதற்கு பால்டாலுக்கெல்லாம் என்ன ஐயா தகுதி இருக்கு? அப்போ திரைப்படத்தில் நடிக்க தான் மறுத்தாங்க. வேற அதுக்கு மேலே நம்ம சொல்ல முடியாது. அது 174ன்னு கடற்கரை ஓரம் ஒரு பெரிய சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட். அங்கே சென்னையில் இருக்கிற பிரபலமான கோடீஸ்வரர்கள் அத்தனை பேருக்கும் அங்கே வீடு இருக்கு. அப்போது அங்கே தான் இவர்களெல்லாம் சந்தித்து கூடி கும்மாளம் படிப்பது இந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் தான். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அப்போ நிவேதா பெத்ராஜுக்கு அங்கே ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டு உதயநிதி வாங்கி கொடுத்துருக்காரு. நயன்தாரா விக்னேஷ் சிவனுக்கு உதவி செய்திருக்கிறார். ஸ்டாலின் குடும்பம் என்ன முடிவு பண்ணுதுன்னா, கருணாநிதி மறைவுக்கு பிறகு அதிகாரம் அப்படியே அவங்க அம்மா துர்கா அம்மாட்ட வந்து சேரும். துர்கா என்ன பண்ணுறாங்க, அதிகார நாற்காலியில் யார் அமரணும்? கணவனுக்கு பிறகு தன்னுடைய மகன். வணக்கம் ஐயா. வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ பொதுவாகவே தமிழ்நாட்டில் ஒரு குடும்ப அரசியலாக பார்க்கப்படுறது திமுக தான். அதையும் தாண்டி குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர்கள் பல பேரால் வந்து இது கட்சி கிடையாது திமுக அப்படிங்கிறது ஒரு கம்பெனி அப்படிங்கிற வகையில் வந்து விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு கட்சியாக இருந்துட்டுருக்கு. இதில் அடுத்தடுத்தபடியாக அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களையுமே வந்து அந்த பொறுப்பில் வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் ஆரம்பம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருந்துகிட்ருக்கு? இல்லை, உதயநிதியை பொறுத்த வரைக்கும் அரசியல் வாடையே இல்லாத ஒரு இளைஞன். நீங்கள் தாத்தா முதலமைச்சர், அப்பா துணை முதலமைச்சர், இப்படி இருந்த காலத்தில் அரசியல் வாடை, அரசியல்வாதிகளோடு தொடர்பு, அரசியல்வாதிகள் வீட்டு பிள்ளைகளோடு பழக்கம், இப்படி எதுவுமே இல்லை. இவருக்கு எங்கே அரசியல் ஆசை வருதுன்னா, நீங்கள் அவருக்கு ஜெமினி பாலம் அருகே உள்ள தி பார்க் ஹோட்டல் நண்பர்களோடு, அதாவது அரசியல் கட்சி குடும்பத்தை சாராத பிள்ளைகள் உள்ள தன்னுடைய நண்பர்களோடு அந்த ஹோட்டலுக்கு போகிறார். அப்படி போகிற பொழுது அந்த ஒரு நட்சத்திர ஹோட்டல், அந்த நட்சத்திர ஹோட்டல் காவலாளி இவரை அப்போ மேயர் ஸ்டாலின் மேயராக இருந்தது 2006-11 ஆட்சி காலத்தில், ஏறக்குறைய ஒரு 14 வருஷத்துக்கு முன்பு. அப்போ இவரை அந்த வாயில் காவலாளி இவரை உடம்பு முழுக்க அந்த பரிசோதனை செய்கிறான். இது வழக்கமான பரிசோதனை தான், எல்லாருக்கும் நடக்கக்கூடிய செக்யூரிட்டி செக்கப். இதை செய்கிறான். அப்போ இவர் கையை நீட்டிகிட்டு இருக்காரு, அவன் அப்படியே தடவி பார்க்குறான். இது ஒவ்வொருத்தருக்கும் செய்யக்கூடிய விஷயம். ஆனால் கண்ணுக்கு முன்னால் இதே போல் ஒரு 10 நண்பர்களை கூட்டிகிட்டு விஷால் ரெட்டி நடிகர் போகிறாரு. அவன் பக்கத்துலேயும் போகணும். யார்? இந்த காவலாளி. ஹாய் 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 ஆகிட்டு அவன் போயிடறான். இப்போ பார்க்குறாரு, நம்ம ஒரு பிரபலமான குடும்பத்தை சார்ந்தவர், தாத்தா முதலமைச்சர், அப்பா மேயர், அத்தனை அமைச்சர்கள் நம்ம வீட்டில் வாசலில் காத்து கிடக்கிறாங்க, அத்தனை அதிகாரிகளும் IAS IPS காத்து கிடக்கிறாங்க. ஆனால் நமக்கு இந்த காவலாளிக்கு நம்மளை தெரியல. அப்போது ஒரு சினிமா நடிகனுக்கு உள்ள புகழ் நமக்கு இல்லை. இதுதான் அன்று இரவு அந்த இளைஞன் தூங்கலை. அந்த இளைஞன் அன்றைக்கே தூங்கலை. ஆனால் இந்த இளைஞனாக விருப்பப்பட்டு அரசியலிருந்து வெகு தூரம் ஒதுங்கி வாழ்கிற ஒரு யதார்த்த எண்ணம் உள்ள இளைஞன். நீங்கள் கிருத்திகா அவரை கல்லூரி காலத்தில் 2 பேரும் காதல் வயப்படுகிறார்கள். அப்படி காதல் வயப்படுகிற பொழுது அப்போ அது கிருத்திகா சொல்லுது, நீ அரசியல்வாதி விட்டு புள்ள, அரசியல்னு போனேன்னா இந்த எனக்கு உனக்கு செட் ஆகாது. நான் அரசியல்வாதி வீட்டு பசங்களை நான் விரும்ப மாட்டேன். ஏன்? அவன் தட்டாலடியாக இருப்பான், பரபரப்பாக இருப்பான், அடியாளாக இருப்பான், சண்டை சச்சரவு, தினம் ஒரு காரு, தினம் ஒரு பெண்கள், இப்படி தான் கிருத்திகா கேள்விப்பட்டிருக்கு. அரசியல்வாதி வீட்டு பசங்க அடங்கா பிடாரிகள், எதை வேணால் செய்வான், எதுவும் கேட்க முடியாது. இப்படியாக கற்பனையில் இருந்த கிருத்திகா இந்த இளைஞனை விரும்புது. அவர் அதெல்லாம் பண்ண மாட்டார்.
கிருத்திகா தான். அப்போ அது வரைக்கும் அவர் சாதாரண ஒரு சட்டை பேண்ட்டு தான். பிராண்டட் பேண்ட்டு கிருத்திகா தான் கூட்டிகிட்டு போய் ஷோரூமில் பீட்டர் இங்கிலாந்து, வேனுஷன் இப்படி மிகப்பெரிய ஒரு பிராண்டட் உடைகளை முதல்ல வாங்கி கொடுத்ததே எப்போ? ஒரு இளைஞனான பிறகு. இதுதான் கிருத்திகா பல இடங்களில் சொல்லுது அந்த அம்மா. ரெண்டாவது, கிருத்திகா பொறுத்த வரைக்கும் உடம்புல எந்த நகையும் போடாது. இது அவர்கள் ஒரு கிறித்துவ பின்னணியை சார்ந்தவர்கள். கிருத்திகா கிறித்துவ பின்னணியை சார்ந்தவர்கள். அதனால் அவர்களுக்கு நீங்கள் முழுமையான கிறித்துவத்தின் மீது நம்பிக்கை உடையவர். நகை, சொத்து, சுகம், ஊரடித்து உலையில் போடுறது, ஏமாற்றுவது, கோடிகளை குவிப்பது, லஞ்சம் வாங்குவது, மக்கள் காசை திருடுவது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா. யாருன்னு சொல்கிறா? கிருத்திகா. காதலுக்கு முன்பு, திருமணத்திற்கு முன்பு, இதெல்லாம் முன்பு. அப்போ அதுவரை அவர் சரியாக தான் இருந்தார். ஆனால் எப்போ களம் மாறுதுன்னா சபரீஷை முழு அரசியலுக்கு வந்துட்டார். அது கருணாநிதி இருக்கிற வரை எங்கோ மூளையில் பதுங்கி கிடந்த சபரீஷன் திமுகவை தன்னுடைய கட்டுப்பாடுக்கு எடுத்துட்டார். திமுகவை தன்னுடைய கட்டுப்பாடுக்கு எடுத்துட்டார். எடுத்தா சபரீஷன் கொஞ்சம் காஸ்ட்லியான ஆள், செயற்கையான நபர். பணம் இருந்தால் தான் பார்ப்பார், பென்ஸ் கார் இருந்தால் தான் பழகுவார், ஆடி கார் இருந்தால் தான் சிரிப்பார். அப்போது இரண்டு அரசியல்வாதிகள் கருணாநிதி வீட்டுக்கு வருகிற, கருணாநிதி இல்லை ஸ்டாலின் வீட்டுக்கு வருகிற அரசியல்வாதிகளுக்கு ஒரு அதிகார மையம் தேவைப்படுது. அந்த அதிகார மையமாக யாரை கண்டுபிடிக்கிறார்கள்? இந்த அரசியல் கலப்பே இல்லாத உதயநிதியை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடித்த பிறகு முதல் கண்டுபிடித்தவர் மா சுப்பிரமணியம். அப்போ அவர் சென்னை மேயராக இருந்த மா சுப்பிரமணியம் ஏதாவது ஒரு தகவலை சொல்லணும், யார்கிட்ட? ஸ்டாலின்கிட்ட சொல்லணும். அப்போ ஸ்டாலின்கிட்ட சொல்லணும்னா மகன் வழியாக ஈஸியாக ஒரு செய்தியை கடத்திடலாம், இல்லைன்னா மருமகன் வழியாக ஒரு செய்தியை கடத்தலாம். அப்போ மருமகன் ஒரு அதிகார மையமாக இருக்கார். இந்த அதிகார மையத்துக்கு இணையாக ஒரு மையம் உருவாக வேண்டிய தேவையால் உருவாக்கப்பட்டவர் தான் உதயநிதி. ஐயா, இப்போ பொதுவாகவே உதயநிதி அவர்கள் வந்து ஒரு தயாரிப்பு நிறுவனம் வச்சு ஆரம்பத்தில் வந்து போயிட்டு இருந்தாரு. நடிகர்கள் வந்து இப்போ அரசியலுக்கு வருவாங்க, அது பொதுவாக ஒரு கட்டமைப்பு இருக்குது. ஆனால் அரசியல்ல இருந்து ஒரு சினிமாவுக்கு வந்து நான் நடிக்கவே மாட்டேன்னு சொல்லி அப்புறமா நடித்து அப்புறமா அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொல்லி இப்போ அரசியலில் வந்திருக்கார் இல்லையா? இவருடைய இந்த ஒரு மாற்றம் எங்கே இப்படி இருந்தது? நடிக்க மாட்டேன்னு சொல்லி நடிச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அதாவது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவங்க அப்பாவே அப்படித்தான். குறிஞ்சி மலர்னு நிறைய டிவி சீரியல் நடிப்பார். இந்த அரசியல் கூட்டங்களை விட திரைப்படம் தான் தனக்கு ஒரு பெரிய புகழ் சேர்க்கும்னு நினச்சார். குறிஞ்சி மலர்னு ஒரு டிவி சீரியல், இப்படி நிறைய படங்கள் நடித்தார். நடித்த பிறகு தான் அவர் முழுநேர அரசியலுக்கு வந்தார். முழுநேர அரசியலுக்கு கருணாநிதி அரசியல் இருந்தாலுமே இவர் சினிமாக்குள்ளே போய் தான், திரைப்பட வழியாகத்தான், சின்ன திரை பெரிய திரை மூலம்தான் இந்த ஸ்டாலின் முழுநேர அரசியலுக்கு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார். அதே ரூட்டு தான் யார்? உதயநிதி. உதயநிதி என்ன நினச்சார்? எனக்கு அரசியல் வேண்டாம், சினிமா வேண்டாம்னாரு. அப்போ அங்கே பார்க் ஹோட்டலில் விஷாலை பார்க்குறாரு. விஷாலுக்கு பெரிய மரியாதை. செக்யூரிட்டியிலேருந்து ஹோட்டலில் இருக்கிற ஊழியர்கள், முதலாளி, மேலாளர் எல்லாம் விழுந்து கவனிக்கிறான். ஸோ அந்த இடத்துல அந்த அதுதான் அவரை திரைப்படத்துறைக்கு தள்ளியது. ஆனால் அவர் பல மேடைகளில் வந்து நீங்கள் சொன்னீங்க அரசியல் வாடையே இல்லாத ஒருத்தர்னு. ஆனால் அவர் பல மேடைகளில் நான் சின்ன வயசுலேருந்தே அரசியலை பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். அதாச்சும் அரசியலுக்குள்ளார ஒரு என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறமா இந்த ஒரு விஷயத்தை, அதாச்சும் நம்ம குடும்ப அரசியல்னு விமர்சிக்கிறோம் இல்லையா, அதையே அவருக்கு சாதகமாக மாற்றி தானே பேசிகிட்டு இருக்காரு. இல்லை, அதாவது அரசியல்வாதி வீட்டு பிள்ளை. பல அரசியல் தலைவர்கள் அங்கே வருவாங்க. அவர் அத்தனை பேரையும் அவருக்கு தெரியும். அப்போ இதை அவர் பிடிக்காம தான் அரசியலிருந்து விலகி இருந்தார். ஆனால் ஸ்டாலின் குடும்பம் என்ன முடிவு பண்ணுதுன்னா, கருணாநிதி மறைவுக்கு பிறகு அதிகாரம் அப்படியே அவங்க அம்மா துர்கா அம்மாட்ட வந்து சேருது. ஓகே. துர்காவும் சபரீஷனும் தான் ஸ்டாலினை இயக்குகிற ஒரு இயந்திரமாக மாறிடுறாங்க. எவ்வளவு கோடி ரூபா நீங்கள் கார் வாங்கினாலும் அதை இயக்குவதற்கு ஒரு ஆள் வேணும். 5 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கினாலும்
தானாக ஓடாது. பெட்ரோல் ஊற்றினாலும் ஒருவர் என்ன பண்ணணும்? இயக்கணும். அப்போ அது இயக்குகிற யார்? 2 பேருனா சபரீசனும் துர்கா 2 பேரும் தான். அப்போ சபரீசன் துர்கா 2 பேருமே துர்கா என்ன பண்ணுறாங்க? முதலமைச்சர் நாற்காலி தன்னுடைய மகனுக்கு தான் வரணும். தன்னுடைய மகனுக்கு தான் வரணும். மருமகன் நீங்கள் ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருக்கட்டும். வருகிற கோடிகளை சேர்த்து வைப்பதில் பாதுகாப்பதில் அவருக்கு பொறுப்பு. ஆனால் அதிகாரம் என்பது அதிகார நாற்காலியில் யார் அமரணும்? தன்னுடைய கணவனுக்கு பிறகு தன்னுடைய மகன். அதுக்கு அதை முழுமையாக துர்கா உருவாக்கிய நபர் தான் உதயநிதி. இப்போ உதயநிதி அவர்களுடைய கம்பெனி இருக்கு இல்லையா, ரெட் ஜெயிண்ட், அதுவா இருக்கட்டும், அரசியல் அவங்களுடைய கட்சியா இருக்கட்டும், இந்த 2த்துலயுமே வந்து அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுது இல்லையா. சினிமாவில் எந்த படம் எடுக்கிறாங்க, ரிலீஸ் ஆகணும் அப்படின்னாலும் அவங்களுடைய ஆதிக்கம் இருக்கு. இதனாலே நிறைய பேர் அவங்கள பகச்சிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இது உண்மையா? அம்மா, நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்டீங்க. இவர் திமுக அரசியலுக்குள்ள நுழைகிறார், இவரை திமுக அரசியல் இயக்குகிறது. இவங்க தான் திமுகவை யாரு? உதயநிதியும் ஸ்டாலினும் துர்காவும் சபரீசனும். இவர்கள் யார் பதவி போடுவது? யார் துணை முதலமைச்சர்? இவர்களாக பார்த்து தான் மற்ற அமைச்சர்களை நியமிக்க முடியும். அவர்கள் இவரை நியமிக்க முடியாது. இவங்க தான் சோல் ப்ரொப்ரைட்டர். ஒட்டுமொத்த முதலாளிகளை யார்? இவங்க தான். ஸ்டாலின், துர்கா, சபரீசன், உதயநிதி தான். அப்போ இவர்களை யார் இயக்க முடியும்? இவர்கள் தான் அனைத்தையும் இயக்குகிறவர்கள். அப்போது இவர்களை எதை துணை முதலமைச்சர் ஆகணும்னு அம்மா முடிவு பண்ணிடுச்சு. மகன் துணை முதலமைச்சர். அம்மாவும் அப்பாவும் சேப்பாக்கத்தில் நிற்கணும். ரைட், சேப்பாக்கத்தில் நில்லு. எனக்கு என்னுடைய கூட்டாளிகளுக்கு 40 சீட்டை கொடுத்துரு. என்னுடைய இளைஞரணிக்கு 40 சட்டமன்ற சீட்டு வேணும், ஒதுக்கிடு. யார் ஒதுக்கிறது? மோடிட்டே போய் ஒதுக்கிறது இல்லை. வீட்டில் இருக்கிறத எடுத்துக்கொண்டே பீரோவில் இருக்கிற ஒரு பொருளுக்கும் கடையில் போய் வாங்குற ஒரு பொருளுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? பீரோவில் வந்து தொடர்ந்து எப்போ வேணால் எடுத்துக்கலாம். கடைக்கு போனால் 10 பேர் முதல்ல நிற்பான் கடையில். நீங்கள் வாங்க போகிற பொருளை அந்த கடைக்காரண்ட இருந்தால் கொடுப்பான், இல்லைன்னா வேறு கடைக்கு போகணும். ஆனால் பீரோவில் யாரும் எடுக்க மாட்டாங்க. எங்கே இருக்கும்? அப்படியே இருக்கும். அதுதான் திமுக குடும்ப ஆட்சி தான். ஏன்னா திமுகவினுடைய அறக்கட்டளையில் பல 1000 கோடி இருக்குது. இந்த கோடிக்கு வேறு யாராவது வர முடியுமா? அப்பா சொத்து யாருக்கு? மகனுக்கு. மகன் சொத்து யாருக்கு? பேரனுக்கு. அப்போ இதில் எந்த இதையெல்லாம் கேள்வி கேட்க ஆளே இல்லை திமுகவில். கேள்வி கேட்டால் அவன் தூக்கி எறியப்படுவான். இந்த அச்சத்தில் கருணாநிதி காலத்திலையும் கேள்வி கேட்க முடியாது. இந்த சினிமாலையும் அப்படிதான். இப்போ நடிக்க போகிற நடிகர்களும் அவங்கள எதுவும் கேட்க முடியாதான்னு கேட்குறாங்க. நடிக்க போகிற முறை இப்படி சம்பளம் வாங்குறான். சம்பளம் வாங்குறோம் கேட்க முடியுமா முதலாளியை? முதலாளி தொழிலாளியை கேட்பாரா? தொழிலாளி முதலாளியை கேட்பாரா? ரெட் ஜெயிண்ட் 1000 கோடி வச்சிருக்கிற ஒரு பெரிய நிறுவனம். அந்த நிறுவனம் போய் அங்கே வேலை பார்க்குற யாராவது ஒருவன் இந்த நிறுவன முதலாளி கேள்வி கேட்ட முடியுமா? சினிமாவிலையும் முதலாளி இவர்கள் தான், அரசியலில் முதலாளிகள் இவர்கள் தான், ஆட்சியில் முதலாளிகள் இவர் தான், அத்தனை அறிவாலய முதலாளிகள் இவர்கள் தான். யார் இவர்களை கேள்வி கேட்க முடியும்? இவர்கள் அதாவது உலகத்திலேயே சுப்ரீம் சோவியத் லீடர். சுப்ரீம்னால அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, சோவியத்தினால அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, லீடர்னால கமாண்டிங் சொல்கிறத கேட்டுக்கணும். அப்போது 3 சூப்பர் பவர், அதுதான் அதிகார மையம். யாரை சொல்லுவாங்கன்னா மாசே துங்க சொல்லுவாங்க. 150 கோடி பேர் இன்றைக்கி மக்கள் இருக்காங்கல்ல, மாசே துங். என்னென்னா ஒரு நாட்டை நிர்வகிப்பது கட்சி இல்லையா? அந்த கட்சிக்கு அவர் தான் தலைவர். ஒரு நாட்டை இந்த கட்சி எதை பிடிக்கும்? அரசை பிடிக்கும். அந்த அரசுக்கு அவர் தான் தலைவர். அரசு கட்சி ரெண்டுமே இராணுவத்தை வழிநடத்தும். இராணுவத்துக்கு அவர் தான் தலைவர். வேறு யாராவது அங்கே மூச்சு விட முடியுமா? அரசுக்கு தலைவர் மாசே துங். 150 கோடி பேர் அரசுக்கு. அந்த அரசை நிறுவுகிற கட்சிக்கு அவர் தான் தலைவர், இராணுவத்துக்கு அவர் தான் தலைவர். அதனால தான் அவருக்கு என்ன பேர்? 3 சுப்ரீம். அது 3 சுப்ரீம் 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 சுப்ரீங்கிற மாதிரி சுப்ரீம் சோவியத் லீடர். அதுதான் இப்போ எங்கே நடக்குது? தமிழ்நாட்டில் நடக்குது. கருணாநிதி குடும்பம் நாற்காலியை, முதலமைச்சர் நாற்காலியை தலைமைச் செயலகத்தில் இல்லை, அது எங்கே இருக்குது? கோபாலபுரத்தில் கிடக்கு. கோபாலபுரம் குசினினா சமையல் அறைக்கு பேர், இலங்கைக்காரன் சொல்லுவான் குசினி இருக்குவான், அங்கே கிடக்குது. அப்போ இவர்களை போல யாராவது கேட்க முடியுமா? இவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய சுப்ரீம் சோவியத் லீடர்கள். அதிகாரம் கூஞ்சி கிடக்கு, அதிகாரம்
குவிந்து கிடக்கு. நீங்கள் நிதியமைச்சர் வருவார், ஃப்ரீயாக இருக்காரா பார்க்கலாமா? யார்? துணை முதலமைச்சர் எப்படி இருக்கார்? இன்னொரு அமைச்சர் வருவார், அவருடைய பிஏ தினேஷ் இருக்கார், முதலமைச்சருடைய பிஏ தினேஷ் சிஎம் ஃப்ரீ மூடு இருக்காரா? கொஞ்சம் பேசலாமா? இல்லைங்க கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு, சரி நாளைக்கு வர்றேன். யார்? அமைச்சர்களே, தலைமை செயலாளர்களே, உள்துறை செயலாளர்களே, டிஜிபிக்களே. இல்லைப்பா, நீங்கள் சின்னவரை பாரு. முதலமைச்சர் யாரை பார்க்க சொல்லுவார்? சின்னவர். யார் சின்னவர்? உதயநிதி. இப்படி அதிகாரம் 6.5 கோடி பேர். இந்த 6.5 கோடியுடைய தலைவிதி எங்கே இருக்குது? கோபாலபுரத்தில். ஐயா, இந்த பால்டாயில் சம்மந்தப்பட்டு ஏதோ கம்பேர் பண்ணி ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. ஆமாம், கொஞ்சம் வேடிக்கையாக ஒரு பக்கம் இருக்குது, இருந்தாலும் அதில் என்ன நடந்துச்சு, என்ன சம்பவம் அது? அதாவது அவர் ஒரு நடிகையோடு திரைப்படத்தில் நடிக்கிறார். ரொம்ப டீப்பாக போக வேண்டாம்னு பார்க்குறேன். ஏன்னா அப்போ அந்த நடிகை நடிக்க மறுக்கிறார் என்ற பிறகு இவர் தன்னை வருத்தி கொள்கிறார். இதைத்தான் எடப்பாடி சொல்கிறார், நீ ஒரு பால்டாயில்னால் வயலுக்கு அடிக்கிற பூச்சி மருந்து, அதை குடித்தா அப்படியே செத்து போயிடுவோம். கிராமத்தில் என்ன பண்ணால் காதல் தற்கொலையில் பால்டாயில் குடிச்சு செத்து போயிடுவோம். அது வயலுக்கு அடிக்கிற பூச்சிகளை கொள்ளுகிற வீரியமான மருந்து. அதை அடிக்கும்போதே மூக்குலெல்லாம் கட்டிக்குவாங்க. சுவாசத்து வழியை உள்ளே போனாலும் செத்து போயிடும். அதாவது அந்த மோட்டரில் போட்டு புர்ன்னு அடிப்பாங்க வயலில். அதுக்கு பேர் பாலிடால்னு சொல்லுவாங்க. அதைத்தான் எடப்பாடி சொல்கிறார். என்னை கேள்வி கேட்பதற்கு பாலிடாலுக்கெல்லாம் என்ன ஐயா தகுதி இருக்குது? ஒரு நடிகையோடு திரைப்படத்தில் நடிக்கிறாரு. அந்த நடிகை திரைப்படத்தில் நடிக்க ஒப்பந்தத்தை மறுத்து விடுகிறார். அப்போ திரைப்படத்தில் நடிக்க தான் மறுத்தாங்க. வேற அதுக்கு மேலே நம்ம சொல்ல முடியாது. அதை சொன்னால் அது நம்ம தகுதிக்கும் இந்த ரிஃப்ளெக்ட் நியூஸுக்கும் தகுதிக்கும் ரொம்ப தகுதி குறைவானது. அதனால் சில விஷயங்களை மேலாப்பட இதுதான் விஷயம். ஒரு நடிகைக்காக தன்னை வருத்தி கொண்டார். அது யார் நடிகைன்னு தெரியும், எதுக்கு வருத்தி கொண்டாருன்னு தெரியும், இது எங்கே நடந்ததுன்னு தெரியும், இதுக்கு அவங்க குடும்ப உறுப்பினர்களெல்லாம் உடந்தைன்னு தெரியும், முதலமைச்சரும் உடந்தைன்னு தெரியும். இதுக்கு மேலே என்ன தகவல் சொல்கிறது? சொல்லாமே எல்லாம் சொல்லியாச்சு. அதுக்கு மேலே நம்ம உள்ளே போக வேண்டாம். அதுக்கு காரணமான நடிகை தாராவுன்னு தெரியும், கடைசியில் தாரான்னு வரும், தெரிஞ்சுங்க. இப்படி தான். இப்போ பொதுவாகவே அரசியலில் இருக்கிறவங்கள தாண்டி நடிக்கிறவங்க கிட்ட சில நடிகையோட கம்பேர் பண்ணி சில விஷயங்கள் கான்ட்ரவர்சியாக போகிறது உண்டு. ஸோ அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட நிவேதா பெத்ராஜ் அவர்களோட கம்பேர் பண்ணி நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள் தொடர்ந்து போயிட்டு இருந்தது. இப்போ அவங்களுக்கு நிச்சயதார்த்தமும் ஒரு பக்கம் ஆயிடுச்சு. இது பொதுவாக பேசக்கூடிய ஒரு கான்ட்ரவர்சியா, இல்லை அதெல்லாம் கடந்து வந்தாரா உதயநிதி? இல்லை, அதெல்லாம் நீங்கள் பெரிய அதிகார மையத்துக்கு வந்துட்டா நீங்கள் இது போன்ற தொடர்புகளை தவிர்க்க முடியாது. அதாவது சென்னையில் ஒரு ரேஸ் நடந்தது, கார் ரேஸ். இந்த கார் ரேஸுக்கு காரணம் நயன்தாரா விக்னேஷ் சிவன் நிறுவனத்துக்காக அந்த ஈவெண்ட்டை அரசே அவங்களுக்கு கொடுத்துருச்சு, 10 கோடி ரூபாய் அதற்கான தொகை. அப்போது அது 174ன்னு கடற்கரை ஓரம் ஒரு பெரிய சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கு பேர் 174 நம்பர். ஓகே. அங்கே சென்னையில் இருக்கிற பிரபலமான கோடீஸ்வரர்கள் அத்தனை பேருக்கும் அங்கே வீடு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு 5 கோடி ரூபா. எவ்வளவு? 5 கோடி. அங்கே நிறைய பெரும் தொழிலதிபர்கள் அங்கே வீடு வைத்திருப்பது பெரிய மதிப்பு. உதாரணத்திற்கு நம்ம பழைய அமைச்சர் வேலுமணிக்கு அங்கே 3 வீடு இருக்குது. அமைச்சர் வேலுமணிக்கு 3 வீடு இருக்குது. லாட்டின் மார்ட்டினுக்கு அங்கே வீடு இருக்குது. நயன்தாராவுக்கு அங்கே வீடு இருக்குது. நயன்தாரா விக்னேஷ் சிவனுக்கு அங்கே வீடு இருக்குது. சபரீஷனுக்கு அங்கே வீடு இருக்குது. அங்கே 24 மணி நேரமும் மெட்ரோ வாட்டர் கொட்டும். ஏன்னா உள்ளாட்சித்துறை அமைச்சராக வேலுமணி இருந்த பொழுது 3 வீடு கொடுத்து அந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டுடைய கட்டுமான உரிமையாளர் 3 வீடு கொடுத்து என்ன பண்ணியிருக்கான்? மெட்ரோ வாட்டர்லேருந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கான். மெட்ரோ வாட்டரை திறந்தா கொட்டும், போர் வாட்டர்லாம் கிடையாது. மெட்ரோ 24 மணி நேரம் கொட்டும். அங்கே எப்படி கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வீட்டிலையும் நம்ம வீட்டில் பைப் தண்ணி தண்ணி இருக்கும், பக்கெட்டில் மோந்து குளிப்போம். அங்கே ஒவ்வொரு வீடுகள்லையுமே அருவியை போல் எது இருக்கும்? பாத்ரூம் இருக்கும். அருவியில் எப்படி நீர் கொட்டும்? குற்றாலம் அருவியில். அதே போல் அவர்களுடைய
குளியலறை வடிவமைக்கப்பட்டிருக்கும். இதுதான் அந்த 174 இயல்பு. அப்போது அங்கே தான் இவர்களெல்லாம் சந்தித்து கூடி கும்மாளம் அடிப்பது இந்த பண்ணை வீடு தான், சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டு தான். இப்போ இங்கே அத்தனை பேரும் சந்தித்து கொள்வது, இரவு விருந்து, பகல் விருந்து, அத்தனை அரசு அதிகாரிகளும் கூடி கலைகிற இடம் அந்த 174. அங்கே தான் இந்த சினிமா சம்பந்தமான பல திரைமறைவு ரகசியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய இடம் தான் அந்த 174 சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட். அப்போ நிவேதா பெத்ராஜுக்கு அங்கே ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டு உதயநிதி வாங்கி கொடுத்துருக்காரு. நயன்தாரா விக்னேஷ் சிவனுக்கு உதவி செய்திருக்கிறார். இப்படியெல்லாம் பல ரகசியங்கள் உள்ள அரசியல் தொடர்பு, சினிமா நடிகைகள் தொடர்பு, இதெல்லாமே அரசியல்வாதியாக வளர்ந்துட்டா இதெல்லாம் நடப்பது என்பது சர்வசாதாரணம். கண்டிப்பா ஐயா, இவ்வளோ நேரம் ஒதுக்கி ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையாக இருக்கட்டும், சினிமா வாழ்க்கையாக இருக்கட்டும், இதில் எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத வந்து எங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். Meriba Paneer Soda. I trust Meriba.